அனைவருக்கும் வணக்கம். பொது தமிழில் முழு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இயல் வாரியாக தொடர்ச்சியாக வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். இன்று 6ஆம் வகுப்பு 8ஆம் இயலிருந்து வீடியோ கொடுத்துருக்கேன். முதல் 7 இயல் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை டேஷ் எனப்படும். கண்ணி எனப்படும். ஆப்ஷன் சி. விஜய ரகுநாத சொக்கலிங்கர் ஆண்ட ஊர் எது? திருச்சி. ஆப்ஷன் பி. கவிஞர் கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபனான் நாட்டை சேர்ந்தவர். ஆப்ஷன் சி. தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது? தாய்மானவர் பாடல்கள். ஆப்ஷன் பி. தண்டருள் என்னும் சொல்லின் பொருள் டேஷ். குளிர்ந்த கருணை. ஆப்ஷன் சி. தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார்? பாரதியார். ஆப்ஷன் ஏ. மணிப்பல்லவ தீவை காவல் செய்து வந்தவள் யார்? தீபதிலகை. ஆப்ஷன் சி. பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் டேஷ் என்று பெயர் பெற்றது. கோமுகி என்று பெயர் பெற்றது. ஆப்ஷன் சி. கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த நூல் எது? தீர்க்கதரிசி. ஆப்ஷன் டி. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? ஆதிரை. ஆப்ஷன் ஏ. அமுத சுரபி என்னும் பாத்திரம் டேஷ் நாளில் தோன்றும். வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் தோன்றும். ஆப்ஷன் பி. கால் முளைத்த கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? எஸ். ராமகிருஷ்ணன். ஆப்ஷன் டி. சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என மன்னரிடம் முறையிட்டவர் யார்? மணிமேகலை. ஆப்ஷன் பி. அமுத சுரபி என்னும் பாத்திரம் யாருடைய கையில் இருந்தது? ஆபுத்திரன் கையில் இருந்தது. ஆப்ஷன் சி. விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யார்? தாயுமானவர். ஆப்ஷன் டி. மேலான பொருளே என பொருள் தரும் சொல் எது? பராபரமே. ஆப்ஷன் பி. தம் பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தம்முயிர். ஆப்ஷன் சி. இல்லாதவர்க்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும். ஈகையாகும். ஆப்ஷன் பி. உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். ஆப்ஷன் பி. பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் என 6 வகைப்படும். ஆப்ஷன் சி. காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்குவது இடுகுறி பெயர். ஆப்ஷன் சி. காரண சிறப்பு பெயரை தேர்ந்தெடுக்கவும். மரங்கொத்தி. ஆப்ஷன் சி. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என பாடியவர் யார்? கலீல் கிப்ரான். ஆப்ஷன் டி. தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? தாயுமானவர் பாடல்கள். ஆப்ஷன் சி. மணிமேகலை டேஷ் நகரை சேர்ந்தவள்? பூம்புகார் நகரை சேர்ந்தவள். ஆப்ஷன் டி.
மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது? மணிப்பல்லவ தீவு. ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றில் பொருத்தமில்லாத நூல் எது? குருவிக்கூடு. ஆப்ஷன் சி. பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும். சினைப்பெயர் எனப்படும். ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றில் இடுகுறி சிறப்பு பெயர் எது? வாழை மரம். ஆப்ஷன் பி. பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். ஆப்ஷன் சி. விடுபட்ட இடத்தை நிரப்பவும். துவக்கும் இன்பம் டேஷ் தாமுடைமை டேஷ் வன்கணவர். துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வயிற்றிழக்கும் வன்கணவர். ஆப்ஷன் சி. பொருத்துக. சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர், தன்னார்வலர் வாலண்டியர், அறக்கட்டளை ட்ரஸ்ட். அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என பாடியவர் யார்? முத்தரையனார். ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றில் இடுகுறி பெயரை தேர்க. மண். ஆப்ஷன் பி. மணிமேகலை மாலையில் விளையாடினாள் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள பெயர் எது? மாலையில், எனவே காலப்பெயர். ஆப்ஷன் சி. கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் டேஷ். மணிமேகலை. ஆப்ஷன் சி. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் எது? சுறுசுறுப்பு. ஆப்ஷன் சி. அல்லாமல் என்ற சொல்லின் பொருள் டேஷ். அதை தவிர. ஆப்ஷன் சி. தனித்தன்மை என பொருள் தரும் சொல் எது? சுயம். ஆப்ஷன் டி. மணிப்பல்லவ தீவில் உள்ள புத்த பீடிகையை காவல் செய்து வந்தவள் யார்? தீபத்திலகை. ஆப்ஷன் பி.